இதெல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் ஒரு ஃபேரி டேல் மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் என்னோட ஸ்டோரி. ஐ ம். வாஸ் சப்போஸ் டு கோ ஃபார் யாட் வீக். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு ஷிப்ல வந்து யாட்ல ஒண்ணு நடக்கும். லைக் ஒரு 1 ம். வீக் டிஃபரெண்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. இட் வில் பி நைஸ் அண்ட் யூ வில் கெட் டு மீட் லாட் ஆஃப் கேர்ள்ஸ். யூ ம். வில் நோ டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ். அந்த மாதிரி எனக்கு அப்பத்துல இருந்தே ரொம்ப ஆசை, ஒரு டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஐ வாண்ட் டு டிராவல். அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நானு. ஐ வுட் லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட், போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அப்போ சும்மா போனதுதான். பட் போகும்போதே அஃப்கோர்ஸ் ஒரு ஏஜ் வந்துட்டாலே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல ஹஸ்பண்ட் வேணும் அப்படிங்கறதுல எல்லா பொண்ணுமே சோ இருக்கும். ட்ரூ. நானும் அப்படிதான் சுத்திட்டு இருந்தேன். சோ எனக்கு ஹஸ்பண்ட் வேணும் அப்படிங்கதான், நான் ஹஸ்பண்ட் தேட போறேன் அப்படின்னு போனேன். எல்லாரும் வாட், இந்த மாதிரி ஒரு பார்ட்டி பிளேஸ்ல how will you find husband, it's not gonna happen அப்படின்னாங்க. பட் நான் வந்து இல்ல எனக்கு ரியல் கனெக்ட் நடக்கும், பாருங்க பாருங்க அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எல்லாரும் என்ன ரொம்ப டீஸ் பண்ணாங்க இருந்தவங்க கூட. சோ அப்போ ம். ஒன் ஆஃப் த ம். கேர்ள் ஃப்ரம் பிரேசில், சோ ஷி இஸ் மை சிஸ்டர் இன் லா அப்பரண்ட்லி. நவ் அவங்க தான் இப்போ என்னோட சிஸ்டர் இன் லா ஆயிட்டாங்க. அவங்களோட அந்த கல்ச்சர், தி வே எல்லாமே ரொம்ப இந்தியா மாதிரியே இருந்துச்சு. அவங்க கூட ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சதுல இருந்து என்னடா நம்மள மாதிரியே ஒரு கண்ட்ரி, நம்மள மாதிரியே ஒரு ஜஸ்ட் தியர் ஒயிட் ஸ்கின் அவ்வளவுதானே தவிர எவ்ரிதிங் இஸ் தி சேம்.